الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை என்னிடத்தில் கேளுங்கள் என்று திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. சமுதாயத்தில் மக்கள் அவரை பற்றி சொல்லும்போது கூட உம்மி நபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இறை தூதருக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த வார்த்தை தான், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு கல்வியும் ஞானமும் மிக அவசியமானது. எந்த சமுதாயத்தில் கல்வி இல்லையோ, எந்த மனிதனிடத்தில் ஞானம் இல்லையோ, அவர்கள் சமூகத்தில் தங்களை முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமானது. அது பற்றிய பெரிய விழிப்புணர்வு இந்த சமுதாயத்தில் ஏராளம் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த சமுதாயம் ஒரு முழு கல்வியை அடைந்து விட்டதா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. அது உலக ரீதியாக இருக்கிற கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியாக இருக்கிற கல்வியாக இருந்தாலும் சரி, இவை இரண்டிலுமே இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சமுதாயத்தை போன்று மார்க்க அறிவு சம்பந்தமான தகவல்கள் அல்லது பேசுகிற ஆற்றல் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு நிறைய இருக்கிறது. அதனாலதான் இந்த சமுதாயத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. நிறைய பிரிவுகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அறிவு நிறைஞ்சு போய் பொங்கி வலிஞ்சு அப்படியே ஆளுக்கு ஒன்றா பிரிஞ்சு ஓடிடு. நான் சொல்றதுதான் பெருசு, நான் சொல்றதுதான் பெருசு. அப்போ ஒரு ஞானம் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. அதனாலதான் ஒரு இடத்தில் நின்று ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்து விவாதிக்கிற திறன் இருக்கிறது. அது சின்ன ஆட்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இருக்கிறது. ஆனா அது சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுதா அப்படின்னா பெருசா ஒன்றும் பயன்படலை. பலவீனத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. அது ரப்பு சொல்லிட்டான், உங்களுக்குள் நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்ளாதீர்கள், கோழைகள் ஆகி விடுவீர்கள் அப்படின்னு. நம்ம பெரும் கூட்டமாக இருந்தாலும் பலவீனப்பட்டவர்களாகவே நம்ம இருக்கிறோம். நம்ம பெரும் கூட்டமாக இருந்தாலும் நம்ம பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன செய்யறோம், உணரத்தான் செய்யறோம். நம்ம தான் இருக்கிறதுலையே பலவீனமான சமுதாயம். அது நிறைய சமூக வலைதளங்கள்ல நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ ஒரு சமுதாயத்திற்கு பெரிய விழிப்புணர்வு என்னன்னா, கல்வியின் ஞானமும். கல்வி இருக்கணும், அதற்கேற்ற ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தை இந்த சமுதாயத்திற்கு போதிப்பதற்காக ஒரு சிலர்
அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெரும் பாடுகள் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அதற்கான பொருளாதார தேவைகளை ஏற்பாடு செய்து அதற்கான பெரும் முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய சமுதாயம் ஒரு பலவீனமான ஒரு நிலையை தேர்ந்தெடுக்கிறது. அப்படிங்கும் போதுதான் ரொம்ப ஆச்சரியம் மிகுந்த நிலையா இருக்கிறது. இப்போ இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு கல்விக்காக எத்தனை லட்சங்களையும் எத்தனை ஆயிரங்களையும் செலவு செய்வதற்காக ஒரு தயார் நிலையில் இருக்கிற பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, நம்முடைய சந்ததியாவது தலையெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம். வெறும் உலகளாவிய கல்வியை மட்டும் ஒரு பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதனுடைய வாழ்வியல் ஒழுக்க ரீதியாக இருக்குமா அப்படின்னா ஒழுக்க ரீதியாக இருக்காது. அப்போ ஒரு மனிதனுக்கு இங்கு முஸ்லிமான ஒருவனுக்கு 2 விதமான கல்விகளையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று மார்க்க ரீதியான கல்வி, இன்னொன்று உலக ரீதியான கல்வி. இவை இரண்டும் ஒரு சேர ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கிற பொழுது அவன் ஞானம் அடைந்தவனாக உருவாகி விடுவான். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த உலகத்துல முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்படுகிற இன்னல்களை போன்று வேற எந்த சமுதாயத்துக்கு இன்னல்கள் கிடையாது. ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்மை நசுக்குகிற நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டை வச்சே சில விஷயங்களை தீர்மானிச்சுக்கிடுவோம். நம்ம தமிழ்நாட்டை வச்சே சில விஷயங்களை தீர்மானித்துக் கொள்வோம். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை. அதிகாரம் என்பது தேசிய அளவில் இருக்கிற ஒரு அதிகாரம். தேசிய அளவில் இருக்கிற ஒரு அதிகாரம் தான் நம்மை நசுக்குவதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்கிற பொழுது நாம் அதற்கான உஸ்தி போடு ஒரு தயாரிப்போடு நாம் இருக்கணும். அப்படின்னா அதற்கு அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே இருக்கு அறிவு. யாரையுமே அறிவு இல்லைன்னு சொல்லிட்டா கோவம் வந்துடும். அறிவு இல்லைன்னு சொல்லி யாரையாவது சொன்னோம்னா கோவம் வந்துடும். அறிவு என்பது ரப்பு எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கான். சின்ன குழந்தைக்கு இருக்கு, பெரிய ஆளுக்கு இருக்கு, நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு, ஒண்ணுமே பேச தெரியாதவங்களுக்கு இருக்கு. இப்போ அறிவு என்பது பொதுவானது. அதை கூர்த்தி விட்டுகிற வேலையை செய்வது மிக முக்கியமான விஷயம். எல்லார் வீட்லையும் காய்கறி நறுக்கிற அருவாமனை இருக்கு. அதை தீட்டலைன்னு சொன்னா என்ன ஆகும்? அடுத்தடுத்து காய்கறியை நறுக்க முடியாது. அப்போ ஒரு பொருளை தீட்டுகிற கடமை நமக்கு இருக்கு. அறிவு எல்லாருக்கும் இருக்கு. அதை கூர்த்தீட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கல்வியை அதிகரிக்க வேண்டும். அப்போதான் அதான் முக்கியமான விஷயம். ஒரு அறிவு எப்பொழுது மேம்படும் அப்படின்னு சொன்னா, கல்வி யாரிடத்தில் மேம்பட்டு கொண்டே இருக்கிறதோ, யார் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய அறிவு கூர்த்திட்டுப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், சமூக வலைதளத்துல பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க. சொற்பமான வார்த்தைகளை கொண்டு நிறைய செய்திகளை நமக்கு புரிய வைப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே எடுத்துக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? சின்ன செய்தியில ஏராளமான பொருள்கள் அடங்கக்கூடிய கருத்துக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிம்பாங்க. நீங்க நபி மொழிகளை எடுத்து படிக்கும்போது வரலாறு பெருசா பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த நபி மொழியினுடைய இறுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதான் தூதருடைய கட்டளை. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமா பொறுமையை பற்றி நம்ம எல்லாருமே கேட்டு வச்சிருக்கோம். பொறுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். இந்த பொறுமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா ஒத்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி மையவாடியில உட்கார்ந்து தன் பிள்ளையை இழந்து விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று சொல்லுவாங்க, சரி பொறுமையா இரு அப்படிம்பாங்க. அப்ப அந்த பெண்மணி யாருமே பார்க்காம என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப சகாபாக்கள் சொல்லுவாங்க, யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற, யார் உன்கிட்ட பேசினாங்க தெரியுமா அப்படின்னு எடுத்து சொன்னோடனே அந்த பெண்மணி ரசூல்லாவை பார்க்க வேகமா போவாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதரே நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, பொறுமை என்பது துன்பத்தின் ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதுதான் பொறுமை அப்படின்னா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் பொறுமையா தான் இருந்தேன், எவ்வளவுதான் ஒரு மனுஷன் அடக்க முடியும் அப்படின்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்கல்ல. அப்ப ரசூல்ல ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில தான் சொல்லுவாங்க, துன்பத்தின் ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதுதான் பொறுமை அப்படின்னாங்க. இந்த மாதிரியான
நிறைய கருத்துக்கள் அடங்கிய. இதை விரிவாக்கம் பண்ண சொன்னா நிறைய விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போகலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை எடுத்து கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஆழமான செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து பேசுகிறார்கள். அப்படின்னா காரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த கல்வியும் ஞானமும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கல்வியும் ஞானமும். நம்ம நிறைய பேசுகிற நிறைய பேர் பேசுவாங்க, ஏண்டா வெட்டி பேச்சா பேசிக்கிட்டு இருக்கிற, பயனற்ற சொற்களை ஏண்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற, வாய் ஒட்டு கிடக்குமா கிடக்காதா. எத்தனை பேருக்கு நம்ம சொல்றோம். ஒரு சொற்கள் என்பது விலை மதிப்பானது. ஒரு சொற்கள் என்பது விலை மதிப்பானது, சாதாரண விஷயம் இல்லை. இப்ப நம்ம பேசும்போது சொல்லல, ஒரு சொல் வெல்லும் கொல்லும் அப்படிங்கிறோம். ஒரு சொல் வெல்லும் கொல்லும் அப்படிங்கிறோம். ஒரு சொல்லால் ஒரு சமூகத்தை வெல்ல முடிகிறது, ஒரு சொல்லால் ஒரு சமூகத்தை கொல்ல முடிகிறது. அப்படின்னா சொல் விலை மதிப்பானது, விலை மதிப்பற்றது கிடையாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை அது நமக்கு பெற்றுத்தரும். அது கலவரமாக இருந்தாலும் சரிதான், நற்பண்புகளோடு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரிதான். அப்ப அதற்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா, கல்வி, அறிவு, ஞானம். இவைகளை நாம் எதில் தேடுவது அப்படின்னா, உலகத்துல நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய எல்லா பாடங்களும் மனனம் செய்கிற குருட்டு பாடங்கள். அதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது, என்னமோ ஒரு அடிப்படையான உலகியல் ரீதியான ஒரு கல்வியை கற்பதற்கான ஒரு அடித்தளமே தவிர அது முதன்மையான அறிவு அப்படின்னு சொல்லவே முடியாது. முதன்மையான அறிவு என்பது நாம் தேடுவதில் தான் நமக்கு கிடைக்கும். முதன்மையான அறிவு என்பது நாம் தேடுவதில் தான் கிடைக்கும். அது புத்தகத்தில் இருக்கலாம், நாம் பார்க்கிற தொழில்கள் இருக்கலாம். ஒரு தொழிலே பார்க்கணும், ஒரு தொழில் பார்க்கணும், இந்த தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன செய்யறோம், மூளை அப்படியே மங்கி போயிருந்துச்சுன்னா தொழிலை மேம்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப அந்த கூர்த்திட்டுகிற பொழுது அதற்கடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உலகத்தில் நம்மை சுற்றி கிடக்கிற அறிவுகளை நாம் தேடுகிற பொழுதுதான் முதன்மை மிக்க சமுதாயமாக நாம் மாற முடியும். முதன்மை மிக்க சமுதாயமா மாறணும்னா நீங்க இன்னைக்கு உலகத்துல போய் எல்லாரையும் பாருங்க. கீழ்நிலையில் இருந்தவர்கள், உலகத்தில் மனு தர்மத்தின் அடிப்படையில் கீழ்நிலையில் இருந்த சமூக மக்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கீழ்நிலையில் இருந்த மக்கள் தான். நமக்கு இஸ்லாத்துல கீழ்நிலைனா கிடையாது, இஸ்லாத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் கிடையாது. மனு தர்ம அடிப்படையில், வர்ணாசிரம அடிப்படையில், இந்து மத கோட்பாட்டின் அடிப்படையில் கீழ்நிலையில் கருதப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க கலெக்டர் அலுவலகம் போய் பார்த்தா தெரியும், ஒரு அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தா தெரியும், அரசு மருத்துவமனையை பார்த்தா தெரியும், அரசு சார்ந்த எல்லா துறைகளிலும் நீங்க போய் பாருங்க. அங்கெல்லாம் இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அதிகாரத்தை அடைந்தவர்கள் தான் அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம ஆளுகளை ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. நம்ம ஆளுங்களை, நம்மால் ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்காங்க, நம்ம போனா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு முஸ்லிமை நீங்க மதுரை மாவட்டம் முழுவதும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்றது அங்க போய் ஒரு ஆள் இருக்கிறது இல்லாம இருக்கிறது ரெண்டாவது விஷயம். மதுரை மாவட்டம் முழுவதும் ஒரு 500 கிராமங்களை கொண்ட ஒரு மாவட்டம் தான் மதுரை மாவட்டம். அந்த 500 கிராமங்களை கொண்ட மாவட்டத்திற்கு உள்ள மாநகர் தான் மதுரை மாநகர். இந்த மொத்த மாவட்டத்துல எவ்வளவு முஸ்லிம்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு முஸ்லிம் கலெக்டர் ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு முஸ்லிமை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா நாம் போய் பார்க்க இருக்கிற இடத்துல அதிகாரத்தில் ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. அதிகாரம் என்பது அரசியல் அல்ல. நிறைய பேர் அதிகாரம்ன்றது அரசியல்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அரசின் துறைகளில் இருக்கிற பொறுப்புகள் தான் அதிகாரம். அரசியல் என்பது 5 வருடம் இருக்கிற ஒரு பொறுப்பு. அதிகாரம் என்பது 55 ஆண்டு காலம் இருக்கிறது. அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு சீட்டு 2 சீட்டுல எல்லாம் ஆளுமை செலுத்தவே முடியாது. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாங்கல்ல, அவங்க ஆளுமையெல்லாம் செலுத்த முடியாது. முதலமைச்சரை பாராட்டி சிலாகித்து
துதிப்பாட முடியுமே தவிர அவர்களால் எந்த கோரிக்கைகளையும் முன்னெடுத்து வைத்து ஆளுமை செலுத்த முடியாது. அதிகாரம் என்பது ஆளுமை செலுத்த முடியும். அப்ப அதிகாரத்தில் நம்ம யாருமே இல்லை அப்படின்னா அறிவை தேடுவதில், கல்வியை தேடுவதில், ஞானத்தை பெறுவதில் நம்ம ரொம்ப பின்னோக்கி இருக்கிறோம். இந்த நிறைய காலங்கள்ல தொடர்ச்சியா நம்ம பதிவு செய்யறோம். நாம அறிவை பெறுகிறோமா? நம்முடைய சந்ததிகளுக்கு அறிவை புகட்டுகிறோமா? நிறைய கேள்வி இருக்கு. காரணம் எங்க நம்ம கோளாறு ஏற்படுது அப்படின்னா, எவ்வளவு நீங்கள் சிந்தித்து பல வட்டங்களை போட்டாலும் குரான்ல வந்துதான் நிற்கும். ஒரு முஸ்லிமுக்கு வாழ்வியல் சிறப்பிக்கு அடிப்படை எதுனா திருமறை குரான். குரானை படிக்கிற பொழுது குரான் மனிதனுக்கு அறிவை போதிக்கிறது. இந்த உலகத்துல இப்படி பேசுகிற ஒரு வேதத்தை பார்க்கவே முடியாது. அஃபலா யத்ததப்பருனல் குரான் அமலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குரானை படித்து பார்க்க மாட்டார்களா? ரப்பு கேட்கிறான். அவர்கள் இந்த குரானை படித்து பார்க்க மாட்டார்களா? அவர்கள் இருதயங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கின்றனவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப இந்த குரான் நம்ம எதை நோக்கி அழைக்கிறது? நீ படி, உன் அறிவை நான் மேம்படுத்துகிறேன், உன் கல்வியை நான் மேம்படுத்துகிறேன், உன் ஞானத்தை நான் மேம்படுத்துகிறேன். குரான் சொல்லுது. நம்ம யாருக்கு இந்த வேதம் கிடைத்திருக்கிறது? உலகத்துல நிறைய மக்களுக்கு கிடைக்கல. 800 கோடி பேர் இருக்கிறான். 250 கோடி பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. 800 கோடி பேர் மனிதன் இருக்கிறான். 250 கோடி பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த 250 கோடி பேரும் இறைவன் கொடுத்த இந்த வேதத்தை படித்திருக்கிறார்களா? பார்த்திருக்கிறார்களா? அதை அறிந்து புரிந்திருக்கிறார்களா? இல்ல. இப்ப இந்த இடத்துல நான் நிக்கிறேன். எனக்கு கீழே நீங்க இப்ப நான் ஜும்மா முடியறதுக்குள்ள எப்படி ஒரு 300 பேர் வந்துருவீங்க இந்த சபைக்கு. இந்த 300 பேர்ல என்னை விட படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பட்டதாரிகள், பெரிய பெரிய கிராஜுவேட் அது படிச்சவங்க இதெல்லாம் இருப்பீங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்? நான் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச பள்ளிக்கூடம் இந்த பக்கத்துல இருக்கு, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல. இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது எது அப்படின்னா இறைவனுடைய வேதம். இந்த வேதம் என்னை எல்லா இடத்திலும் நிறுத்தும். எந்த மேடை ஏறினாலும் என்னால் பேச முடியும். நான் பேசுகிற மேடைக்கு கீழே நீதிபதி இருப்பார், கலெக்டர் இருப்பார், நிறைய அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு துறை சார்ந்தவர்கள், அந்த அளவோடு இருப்பார்கள். காரணம் என்ன? இறைவன் கொடுத்த அறிவு, திருமறை குரான். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கிற பொழுது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது மொழி அறிவோடு கற்றுக் கொடுக்கணும். வெறுமனே இப்ப அலிபேத்தேன் ஓதிட்டு வான்னா அலிபேத்தேன் ஓதிட்டு வந்துடுவாங்க. மொழி அறிவோடு ஒரு கல்வியை கொடுக்கும் போது, திருக்குறானை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எப்படி ஆகும்னா அறிவும் ஞானமும் உடையதா மாறும். வார்த்தைகள் அளந்து பேசுகிற சூழலுக்கு உருவாகும். ஒழுக்கம் மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. பசங்க பூரா அரசியல்வாதி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க, நடிகனுக்கு பின்னாடி போவான். அவன் போவான். ஏன் போக மாட்டான்? அவன் போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு கேள்வி இருக்குல்ல. என் மகனே பாருங்க இந்த கூத்தாடிக்கு பின்னாடி போறான் அப்படின்னு பெத்த தகப்பன் சொல்றாரு. இது அவர் வைத்தறிச்சல்ல சொல்றாரு, கவலையில சொல்றாரு, மன வழியில பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அங்கு விதையை சரியா போடல. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் விதைக்க வேண்டிய விதை என்ன? அல்லாஹ்வுடைய வேதம், இஸ்லாம் காட்டுகிற வாழ்வியல் முறை, அந்த அறிவை தேடுகிற ஒரு வழிமுறையை நாம் உருவாக்கல. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். இப்ப சமீபத்துல தேர்தல் வந்த 3 மாசங்கள்ல தமிழ்நாட்டுல நான் 10 மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். போற இடங்கள்ல பூரா சொல்றாங்க, பாருங்க என் புள்ள விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றான் அப்படிங்கிறான். அவன் போடுறேன்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாதுல்ல, அகிலத்தின் தூதரை பற்றி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம்
திரையில ஆக்ஷன் ஹீரோவா தெரிகிறவனை தான் தெரியும். ஒரே நேரத்தில் அடிச்சு 50 பேரை பறக்க விடுறவனும், ஒரு படம் முடிகிறதுக்குள்ள 1000 பேரை கொல்லுகிறவனும், சட்டத்தின் கண்களை மறைத்து அப்படி மறைஞ்சு காட்டுறவனும் அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரசூல்ல உண்மையான ஹீரோ, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோமா? சொல்லுங்க. அப்ப நம்ம கடைசியில் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கை நஷ்டப்பட்டு நிற்க வேண்டியிருக்கு, கையெறுபட்ட நிலையில நிற்க வேண்டியிருக்கு, வைத்தறிச்சப்பட்டு நிற்க வேண்டியிருக்கு. என் முள்ள நான் பள்ளிவாசலுக்கு போறேன், வரமாட்டேங்கன்னா. அப்ப சிசுவில் இருந்து விதைக்க வேண்டிய ஒரு செய்தியை நாம் விதைக்க மறந்து விடுகிறோம். சிசுவில் இருந்து விதைக்கும் சொல்லுவாங்க, பச்சை மரத்துல ஆணி அடிச்சாதான் பசுமையா இருக்கும், இறங்குமாங்கல்ல. பசுமையாக அவன் மனம் இருக்கும் பொழுதே மார்க்க கல்வியின் பக்கமும் கொண்டு செல்ல வேண்டும். நம்ம பெருசா டியூஷன் போயிடுறான், அவனுக்கு ஸ்டடி வச்சிடறான், 8 மணிக்கு தான் விடுறான், 10 மணிக்கு தான் விடுறான். சரி, 24 மணி நேரத்துல உலக கல்விக்காக 14 மணி நேரம் ஒரு புள்ள கஷ்டப்படுது. அந்த கஷ்டத்தை பார்த்து ஈவு இறக்க வேண்டும்ல நமக்கு. இம்புட்டு நேரமாடா புள்ள நீ படிப்ப அப்படின்னு கேட்கணும்ல. இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறோம், 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய வேதம் எடுத்து அவர் 5 நிமிஷம் உட்காந்து நம்மளால படிக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் சவால், நீங்க எல்லாம் சவால் உங்க எல்லாத்துக்குமே. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆன் எடுத்து நீங்க படிச்சிருங்க. நீங்க சாதனையாளர், நீங்க சாதனையாளர். 5 நிமிஷம் திருக்குர்ஆன் தமிழாக்கம், அரபி தெரியாது, திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை எடுத்து தினந்தோறும் 5 நிமிடம் நான் படிச்சிருவேன். 1 மாத காலம் ஒரு சவாலா எடுத்துக்கங்க. உங்களால முடியுதா? பாப்போம். இந்த உலகம் உங்களை மயக்குகிறதா? சைத்தான் உங்களை ஆக்கிரமிக்கிறானா? அல்லாஹ்வுடைய வேதம் உங்களை ஆக்கிரமிக்கிறா? உங்களுடைய மன உறுதி எப்படி இருக்கிறது? சமூகத்தின் மீது கவலை இருக்கிறதா? சமுதாயத்தின் மீது கவலை இருக்கிறதா? குடும்பத்தின் மீது கவலை இருக்கிறதா? இங்க ஒரு சவால். ஒரு சமுதாயம் முதன்மை அடையணும்னா அறிவு அடிப்படைங்க. நீங்க எந்த வீடுகள்லையும் போய் எடுத்து பாருங்க, இந்து சமூக மக்கள் இடத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் எந்த வீட எடுத்து பாருங்க. எந்த வீட்லயாவது டிகிரி போர்டு இல்லாம இருக்கான்னு பாருங்க. டிகிரி தராது, பட்டம், பட்டம் சொல்லிடுவோம், இங்கிலீஷ் தெரியாது. பட்டம் வாங்கின பலகை இருக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லா வீட்லயும் இருக்கு. ஒருத்தர் பிஎஸ்சின்னு போட்டிருக்கான், ஒருத்தர் பிகாம்னு போட்டிருக்கான், ஒருத்தர் எம்காம்னு போட்டிருக்கான். எல்லார் வீட்லயும் இருக்கு. நீங்க எந்த முஸ்லிம் வீட்லயாவது போய் பாருங்க, எந்த முஸ்லிமாவது தன் வீட்டுக்கு முன்பாக பட்டம் வாங்கின தகவல் பலகை வச்சிருக்கானான்னு சொல்லி வச்சிருக்க மாட்டான். அப்ப இது கவலைப்பட வேண்டிய விஷயமா, சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? நாம தான் அப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளையும் அப்படியே இருக்கணுமா? நம்ம பிள்ளையும் அப்படியே இருக்கணுமா? அறிவும் ஞானமும் கல்வியும் ஒரு சமுதாயத்தின் மிக முக்கியமானது. அதை நோக்கி பயணிக்க ஒரு முயற்சி செய்ய. வெறுமனை வாழ்ந்து வெறுமனை செத்து போகக்கூடாதுங்க. நாய் நரி எல்லாம் அப்படிதான் சாவுது. சங்கடப்பட்டுக்கிறாதீங்க. என்னடா அவ்வளவு ஒரு கடும் சொற்களை பயன்படுத்துறாரு நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், கருத்தாள மிக்க சொற்களை பயன்படுத்துன்னு குர்ஆன்ல சொல்றான். இந்த மக்களிடத்துல கருத்தாள மிக்க சொற்களை பயன்படுத்து. நீ ரோசத்தை தூண்ட வேண்டி இருக்கிறது, உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது. உலகத்துல எல்லா உயிரினும் சாகுது. அந்த சாகுற உயிரினத்துல விசாரணை இருக்கா? விதிக்கப்பட்ட அடிப்படையில் வாழ்வது, விதிக்கப்பட்ட அடிப்படையில் சாவு. நம்ம எல்லாத்துக்கும் விசாரணை இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் விசாரணை இருக்குல்ல. படிச்சியா? படிச்சத பிறருக்கு சொன்னியா? உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியா? உன் பொண்டாட்டிய பாத்தியா? உன் குடும்பத்தை பாத்தியா? பெற்றோர்களை பாத்தியா? உறவினர்களை பாத்தியா? நண்பர்களை பாத்தியா? அண்டை வீட்டார பாத்தியா? விருந்தினர்களை பாத்தியா? கேட்பான் ரப்பு. மனிதர்களோடு மனிதர்களாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மனிதர்களுக்கான அடிப்படை வாழ்வியலை நம்ம கற்கலன்னா எப்படி நம்ம வாழ முடியும்? கற்கால மனிதன் அப்படிங்கிறான். கற்கால மனிதன் என்ன செஞ்சான்? அந்த காலத்துல ட்ரெஸ் இல்ல, கோமணம் கட்டிட்டு சுத்தினா. ஒரு கதை சொல்றான். கற்கால மனிதர்கள்
முதல் 2 கல் எடுத்தான், அடிச்சான், நெருப்பு வந்துச்சு, பொருந்துச்சுன்னா அது ஒரு பொய். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இஸ்லாமிய அடிப்படையில் முதல் மனிதர். அவருக்கு அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வந்தாரு, ஆக்குனாரு, பொங்குனாரு, சாப்பிட்டாரு, நடந்துச்சு. வரலாற்றுல கற்கால மனிதன் தான் அவனுக்கு என்ன அடையாளப்படுத்துறாங்க? ஆடை இல்லாமல் சுற்றி கொண்டே இருந்தான், இலைதலைகளை போட்டு கட்டி கொண்டான், 2 கற்களை உரசினான். அவனுக்கு கல்வினா என்னானே தெரியாது, படிப்புனா என்னானே தெரியாது. ஓடுகிற ஆடுகிற பிராணிகளை வேட்டையாடி சாப்பிட்டான் அப்படிங்கிறான். கற்கால மனிதனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கோம், டிஷர்ட் போட்டிருக்கோம், ஷார்ட் ஷர்ட் போடுறோம், புதுசா என்ன மாடல் வருதோ அப்டேட் ஆகிறோம், கையில செல்போன் வச்சிருக்கோம். ஞானம், அறிவு எதுக்க பஸ் வந்தா கூட தெரிய மாட்டேங்குது, எதுக்க பேருந்து வருது ஆறு எடுத்து பஸ் இப்படி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் ஏய் போற டிரைவர் சொல்றேன், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் பாருங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல பூரா பாருங்க. பஸ் ஸ்டாண்டு போற வழி வர்ற வழி இருக்கும்ல, அப்படியே போவான். இப்படி பஸ்ஸை நிறுத்துவான். அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தி தான் போட அப்படின்னா. இந்த கற்கால மனுஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அறிவை ஒரு மனிதன் தேடுவது கடமை. இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் அறிவை தேடு அந்த தலைப்புல தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மார்க் அறிவு தான் நம்ம சொல்ல போறோம். நமக்கு அறிவியல் அறிவுலாம் நமக்கு கிடையாது. மார்க் அறிவு அறிவியலுக்கு வழிகாட்டும். மார்க் அறிவு இருக்குல்ல, அறிவியலுக்கு வழிகாட்டும். ஏன்னா ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த பிறகு உலகம் அவனுக்கு சாத்தியம். இப்படிதான் நடக்கணும் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டிய பிறகு இந்த உலகம் அவனுடைய வாழ்வியலுக்கு சாத்தியம். அப்ப இஸ்லாம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நீ எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், நீ என்ன மாதிரி தொழுகணும், என்ன மாதிரி பேசணும் கற்றுத்தருகிறது. அப்ப இவைகள் எல்லாம் ஒரு வட்டத்திற்குள் வந்த பிறகு உலகத்தில் இருக்க எல்லா அறிவியலும் மனிதனுக்கு சாத்தியம். இப்ப அதை நோக்கி இஸ்லாம் வழி நடத்துகிறது. அப்படின்னா அறிவை தேடுதல் ரொம்ப முக்கியமானது. நீங்க குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கு, புகாரிலையும் அந்த வரலாறு இருக்கு. மூசா நபி எவ்வளவு பெரிய ஆள், மூசா நபி எவ்வளவு பெரிய ஆள். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் அவர்கிட்ட பேசலாம், எந்த நபிட்டையும் பேசல. நாம் எந்த ஒரு சமூகத்துக்கும் இறை தூதர் அனுப்பப்படாமல் இல்லை என்று ரப்பு சொல்றான். அப்படின்னா எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, எந்த நபிட்டையும் அல்லாஹ் பேசல. திருக்குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர் இருக்கிறது. 24 நபி கிட்ட பேசுனதா செய்தி இல்லை, மூசா நபி கிட்ட பேசுனதா மட்டும்தான் செய்தி இருக்கு. அப்ப மூசாவிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்விடத்திலே மூசா பேசுகிறார். அந்த மூசாவுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான், நீ சென்று அறிவை தேடு அப்படின்னு. அவர்கிட்ட பனு இஸ்ரவேல் சமுதாய மக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மூசாவே எல்லாம் தெரிஞ்ச ஆளு யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஆளு யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா மனிதனுடைய இயல்பு அதான். ஒரு பயங்கரமான ஒரு பேச்சாளராக இருக்காரு, பன்னூல் ஆசிரியரா இருக்காரு. அவரை பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம், அந்த ஆளுக்கு தெரியாததே கிடையாதுப்பா, எல்லாமே சொல்லுவாயா அப்படின்னு சொல்லுவோம். இது மனிதனுடைய இயல்பு. மூசா நபி அல்லாஹ்விடத்துல பேசுகிறார், அல்லாஹ் மூசா நபிகிட்ட பேசுகிறார். எல்லாம் தெரிஞ்ச ஆள் யாரு அப்படின்னு கேட்டவுடனே மூசா நபி என்ன, நான் தான் அப்படின்னாரு. நான் தான் படக்குன்னு சொன்னார். ஆனா அவர் யார் அங்க முன்னிலைப்படுத்திருக்கணும்? எல்லாம் தெரிஞ்சவே ரப்பு. மூசா நபிக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை தவிர வேற ஒன்றும் தெரியாது. உலகத்துல வாழ்றதுக்கு இறைவன் சொல்லி கொடுத்ததை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனா அவர் கான்செப்ட் தப்பா சொல்லல, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், அதனால நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரப்பு வகி இறக்கிட்டான். உன்னை விட தெரிந்தவர் கிளிர்னு ஒருத்தர் இருக்கார், நீ போ அப்படின்ட்டான். உன்னை விட தெரிந்தவர். அப்ப கூட ரப்பு நான் இருக்கும்போது நீ உன்னையேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லல. அவன் உனக்கு மேல ஒரு அறிவு உள்ளவர் இருக்கார், அவரை போய் பாரு அப்படின்னோடனே அவரை நான் எப்படி பார்க்கறது? ஒரு மீனை எடுத்துக்க, கூடையில வச்சுக்க, 2 பேரும் அப்படியே நடந்து போங்க, எங்கனக்குள்ள அந்த மீன் காணா போகுதோ அங்கனக்குள்ளதான் நீ அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் நடக்கிறாங்க.
ஒரு இடத்துல பாறையில் உட்காந்து இளைப்பாருக்கிறாங்க. கூடக்குள்ள இருந்த மீன் தவ்வி ஒரு வழியை போட்டு கடலுக்குள்ள அப்படி பயணம் பண்ணி போகுது. 2 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்ன செய்தி ஞாபகம் இல்லாமல் எழுந்து நடந்து தேடி போகிறாங்க. போகிறாங்க ரொம்ப களைச்சு டயர்டாகி, அந்த மீன் தப்பி போகிற இடத்து வரைக்கும் அவங்களுக்கு களைப்பு கிடையாது. அதை தாண்டி போனாங்கல்ல, ரொம்ப களைச்சு டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து, எப்பா இந்த சாப்பிட்ற சாப்பாட்டை எடு, முதல்ல சாப்பிடுவோம் பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் கூட வந்த பணியாளர் சொல்கிறாரு, மீன் அந்த இடத்துல போச்சுல, பார்த்தோம்ல, மறந்துட்டோம்ல அப்படின்னோடனே, அங்கே தாண்டா அந்த ஆள் இருக்காரு வா அப்படின்னு சொல்லி வந்த பாதையிலேயே திரும்பி நடந்து வந்தா ஒரு பெரிய போர்வையை போட்டு ஒரு ஆள் நிற்கிறார். பார்த்து என்ன செய்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் மூசா சொல்றாரு. சொன்னவனே அவர் ஹிலில் சொல்றார், இங்கே சலாம் சொல்றவங்க யார் இருக்கா அப்படின்னா, அந்த பகுதியில் சலாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, சலாமுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னவனே, நீ தான் பனு இஸ்ரவேலுக்கு சார்ந்த மூசாவோ அப்படின்னு ஹிலில் கேட்கிறார். அந்த அறிவு அல்லாஹ் கொடுத்துட்டான். பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த மூசாவோ அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அவர் ஹிலில் கேட்கிறார். கேட்டவுடனே ஆமா அப்படின்னோடனே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறான், கல்வியை கொடுத்துருக்கிறான், அதை நான் கற்றுக்கொள்ள உங்களோடு வரலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஹிலிர் சொல்லுகிறார், அதுக்கு உனக்கு பொறுமை கிடையாது, என்னோட வந்து பாடம் படிக்கிறதுக்கு உனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் ரொம்ப பொறுமையால் நான் இருப்பேன் அப்படின்னு. அப்ப கூட அவர் ரொம்ப சிறப்பா சொல்றாரு, ஹிலிர், எனக்கு இறைவன் ஒரு கல்வியை கொடுத்துருக்கிறான், உனக்கு ஒரு கல்வியை கொடுத்துருக்கிறான், உனக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்கப்படல, எனக்கு கொடுத்தது உனக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்ற. புகாரில் வரக்கூடிய செய்தி, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அப்படி சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயங்க. அறிவு சம அளவில் கொடுக்கப்படல, ஏற்றம் இறக்கம் இருக்கிறது அறிவுல. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்த அறிவு தான் ஒரு சமுதாயத்தை முதன்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்யறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களோட நான் வருவேன், பொறுமையா வருவேன் அப்படிங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறினோன்னு என்ன செய்யறாங்க, பயணம் பண்றாங்க. அவர் தெரிஞ்சவர், அவரை பார்த்தவங்க என்ன செஞ்சுறாங்க, ஏத்திக்கிறாங்க. அப்படியே பயணம் பண்றாங்க. அது போய் கரை ஒதுங்கினோடனே இவர் என்ன செய்யறாரு, அடிச்சு ஒரு பலகாயை மட்டும் உடச்சி பிச்சு எடுக்கிறார். இந்த போகன படகுல ஒரு ஓட்டையை போட்டு இப்படி எடுக்கிறார். எடுத்தவொடனே எங்க மனுஷனா நீ, மக்கள் போற போட்டை இப்படி உடைக்கலாமா, இது ஓட்டையை போட்டா தண்ணி உள்ள வந்துடாதா, எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு மூசா. கவலைப்பட்டு கேட்கிறார், இதுக்கு தான் சொன்னேன், என்னோட நீ வர்றதுக்கு சரியான ஆள் இல்லை, உனக்கு பொறுமை இருக்காது அப்படின்னாரு. இல்லை நான் பொறுமையா இருப்பேன். இந்த படகுல பயணம் பண்ணும்போது இடையில ஒரு செய்தியை ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்வார். அந்த போட்டினுடைய நுனியில ஒரு குருவி வந்து உட்காரும். அந்த குருவி அந்த கடல்ல ஒரு சொட்டு தண்ணீர் அப்படி எடுக்கும், கொத்தி எடுக்கும் போது ஒரு சொட்டு கீழே விழுந்துரும், ஒரு சொட்டு மட்டும் அது வாய்க்குள்ள போகும். அப்ப ஹிலிர் சொல்லுவார், மூசாவே அந்த குருவி எடுத்துச்சுல நீர், அது முழுங்குச்சுல, அந்த அறிவு மட்டும்தான் ரப்பு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறான். அந்த அறிவை தாங்க நம்ம தேடிட்டு இருக்கோம். தேடுங்கன்னு சொல்றோம்ல, நம்ம சொல்றோம்ல, விஞ்ஞானம் யாரப்போலான கண்டுபிடிச்சிட்டான், ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டான், செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டான், வியாழனுக்கு விட்டுட்டான், அது தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சொல்றோம்ல. எரிமலை பொங்கி வழிதான், கடல் அதாகுது, பூகம்பம் இதாகுது, சுனாமி வருது, பினாமி நடக்குது எல்லாம் சொல்றோம்ல. ஒரு சொட்டு தான் அறிவு. எவ்வளவு பெரிய அறிவு நம்ம கிட்ட இருக்கிறது. அப்படியே அறிவியல் உச்சாணிக்கு மனுஷன் போனதா நினைக்கிறோம்ல. அந்த அறிவியல் எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய. அந்த சிட்டுக்குருவி எடுத்த ஒத்த சொட்டு மூசா அவ்வளவுதான் அப்படிம்பாரு. அப்புறம் தான் அவர் இந்த போட்டை ஏன் உடைச்சான்னு கேட்பாரு. உனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு. நான் பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு போறாங்க. போகும்போது ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். படக்குன்னு அந்த பையனை பிடிச்சி கழுத்தை திருவி கொண்டுட்டார் ஹிலிர். அட பாவி, எந்த பாவமும் செய்யாத ஒரு ஆன்மாவை இப்படி யாராவது கொள்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு தான் சொன்னேன், என் கூட வந்தா உனக்கு சரியா வராதுங்க, நான் இனிமே ஒன்றும் சொல்ல மாட்டேன், இனி பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. சரி வா. ஒரு ஊருக்குள்ள போறாங்க. சாப்பாடு கேட்கிறாரு. ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவங்க யாரும் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு செவர் இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்குது.
இவர் என்ன செய்யறாரு? வேலை மெனக்கிட்டு நின்று அந்த செவரை எடுத்து பூசி கட்டி நிமித்தி சரி பண்ணி வைக்கிறாரு. அப்ப மூசா நபி கேட்கிறாரு, இந்த ஊர்க்கார ஒருவேளை சோறு கொடுத்தாங்க, அவன் ஊர்ல இருக்க இந்த செவத்தை இப்ப நிறுத்தணும்னு ரொம்ப கட்டாயமா? சரி செஞ்சீங்கல்ல, அதுக்கு ஒரு காசு வாங்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு தான் சொன்னேன், இத்தோட உனக்கும் எனக்கும் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பொறுமையே கிடையாது, இத்தோட உங்களுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் அந்த படகை ஓட்ட போட்டேன்னா, அந்த ஊர்ல ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கான், நல்ல படகு இருந்தா ஏழைகள் பயன்படுத்துறத அவன் எடுத்துக்கிடுவான். அந்த எடுத்துட்டு போகும்போது அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அந்த ஓட்டையை அடைச்சி எடுத்துட்டு போய்க்கிடுவாங்க. அந்த சிறுவனை ஏன் நான் கொண்டேன்னா, நேர்வழியில் இருக்கிற அவருடைய பெற்றோர்களை அவன் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு பிறகு ஒரு நல்ல சந்ததியை கொடுப்பான், அதனால அவனை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதற்காக அந்த சுவரை நான் எடுத்து கட்டினேன் அப்படின்னு சொன்னா, 2 அனாதை சிறுவர்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் அந்த சுவற்றுக்கு அடியில இருக்குது. நமக்கு சோறு கொடுக்காதவன் செவரு சார்ந்தா அந்த காசு எடுத்துட்டு போயிட மாட்டானா, அதனால அந்த செவரை எடுத்து நான் நிறுத்தி கட்டினேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு சொல்றாங்க. மூசா நபி செத்த பொறுமையா இருந்தா இன்னும் நிறைய பாடம் நம்ம கத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல வருகிறது. அப்படின்னா அறிவை தேடுவதில் பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பாடம் இருக்குல்ல, அறிவை தேடுவதில் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாதவங்க எந்த அறிவையும் பெற முடியாது. அந்த பாடம் நமக்கு என்ன சொல்லுது? நீ கல்வியை கற்க வேண்டும், எல்லாம் தெரிந்தவன் யாரும் கிடையாது, நான் தான் நீ கிடையாது, உன்னை விட கூடுதலா ஒருத்தர் இருக்கார். இதே வார்த்தை ஹிடுன்னு சொல்லியிருந்தா ஹிடுரை விட இன்னொருத்தர் இருக்கார் தப்பு சொல்லுவான். அப்ப அதுதான் நாங்க அடித்தளம். எல்லாம் தெரிந்தவன் எந்த மனிதனும் கிடையாது, எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது முயற்சி செய்வது மனிதனுடைய அடிப்படை பண்பு. அந்த அறிவை பெறுவதற்கு வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை முக்கியம். அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்க வீட்டுல கூட நிம்மதியா தூங்க முடியாது. எல்லா விஷயத்திலும் வீட்டுல நிம்மதி இருக்குதா? வீட்டுக்கு போறீங்க, நிம்மதி இருக்குதா? டிவியை போட்டு மல்லாந்துடுறீங்க, திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை ஓடியாது வளர்ந்தது, என்னடா சே கிளம்ப டைம் ஆச்சு, 3 2 ஆச்சு 1 ஆச்சு 12 மணி. அப்பாடி ரிலாக்ஸ் ஆகலாம்னா அப்போ ஒரு செல்போன் எடுத்து 1 மணி ஆயிடுது. அடச்ச அப்படின்னு தூங்குனா விடிஞ்சிருது. ஓடு ஓடு ஓடு, அவசரம் 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 அவசரம். நிதானம் இழந்து, அவசரப்பட்டு, அறிவை இழந்து, கல்வி இழந்து, ஞானத்தை இழந்து, அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, இது என்னங்க வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை? இதை வாழ்றதுக்காக இந்த பூமியில இருக்கிறோம். வெயில் 120 டிகிரியா அடிச்சு கொளுத்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூமியில நிம்மதி இல்லாத வாழ்றதுக்கு வாழ்க்கையா? நிம்மதி அமைதியை தேடுங்கள். அது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது, தூதருடைய வழிமுறையில் இருக்கிறது. உலகத்துல எந்த திரைப்பட நடிகர்த்தையும் கிடையாது. விதைகளை சரியாக விதைக்கிற பொழுதுதான் பயனுள்ள நெற்கதிர்களை நம்மால் அறுவடை செய்ய முடியும். விதைக்க தெரியாதவர்களாக நாமே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் விதைக்கிற விதை எல்லாம் சாவியாகி பயனில்லாம போயிடும். மூட்டை மூட்டையா உமி அள்ளி என்ன பண்ண போறீங்க? மூட்டை மூட்டையா உமி அள்ளி என்ன போறீங்க? ஒருவேளை வாய்க்கு சோறு சாப்பிட முடியுமா? உமியால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு பல்லு விளக்குறதுக்கு பல்பொடி தயார் பண்ணலாம், பல்லு விளக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சோத்துக்கு என்ன பண்றது? அல்லது சாணி தட்டுறதுக்கு பவுடருக்கு பயன்படுத்தலாம், சாணியை தட்டிட்டு அதை ஆக்கி சாப்பிட முடியுமா? அப்ப அறிவும் ஞானம் கல்வி நிதானம் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதை திருக்குரான் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படின்னா நீங்க குரானை திரும்பவும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சவால், ஒரு நாள் 5 நிமிடம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய தமிழாக்கத்தை நீங்கள் படித்து 1 மாசம் தொடர்ச்சியா தொட்டுட்டீங்கன்னா நீங்கள் இந்த பூமியின் சாதனையாளர்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாகிருதவனானில் வந்து நிலை ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய யூசுப் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக தொடர்ச்சியாக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பணி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய ஜும்மாவுடைய வசூல் இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்காக தும்பி எழுந்து வெளியில் நிற்பாங்க. தாராளமாக பொருளாதார உதவி செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்முடைய பள்ளிவாசலில் அறிவை தேடு கோடைகால பயிற்சி வகுப்பு 10 நாட்களுக்கு நடக்கிறது. ஏறத்தாழ 50 பேர் அந்த வகுப்பில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கான
செலவினங்கள், அவர்களுக்கான அந்த உமரியான ஸ்நாக்ஸு அது இதுன்னு கொடுக்குறது, வைக்கிறது, புக்ஸு, அவங்க ஜெராக்ஸ் காப்பி, இந்த வகையில் ஒரு பெரிய பொருளாதாரம் செலவாகுது. அதற்கு தனியாக நன்கொடை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், கல்விக்காக நன்கொடை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், நிர்வாகிகளை பார்த்து என்ன செய்யலாம், கொடுத்து ரசீதுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாக கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அஸ்ஸலாமு அலைக்கும்.